தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேஷராசி, பரணி நட்சத்திரம். குரு பயிற்சி பலன்கள். ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுடைய பயிற்சி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னாக்கா கடகராசிக்கு இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு. இது சந்திரனோட வீடு, நட்பு கிரக வீடு தான். அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும்போது கேதுவோடு சேர்ந்துருவார். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த குரு அப்படிங்கிறது ராகு கேதுவோடு சேரக்கூடாது. நெருக்கமான ராகு கேதுவோடு சேர்ந்துச்சுன்னா அதனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். அப்போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக என்ன பண்ணும்? பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 10 வருடம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. என்னோட கணக்குப்படி நான் முழுமையாகவே எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 10 வருடம் எடுத்தால் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுனால முழுமையாகவே எடுத்துக்கிறேன். 20 வருடங்கள் அப்படின்றத ஒரு 18 வருடங்கள் வரைக்கும் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிறேன். 4 வருடங்கள் சுக்கிர தசை வந்துச்சுனாக்கா பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. அப்போ 10 வயசு வரைக்கும் சூரிய தசை வந்துடும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. அப்போ 20 வயசு வரைக்கும் சந்திர தசை வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 10 + 6 சூரிய தசை, 16 + 10 அப்படின்னாக்கா 26 வயசு வரைக்கும் சந்திர தசை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் நான் முதல் சொல்வேன் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, மேஷராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. இந்த புனர்பூச நட்சத்திரம்லாம் பரவாயில்ல. பூச நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பை கொடுக்கலாம் படிப்பு ரீதியாக. ஏற்கனவே 2025 எப்போ 7.5 சனி ஆரம்பிச்சதோ ஒரு சில பேருக்கு 24 எண்டில் கூட உங்களுக்கு படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். உங்களுக்கே தெரியும், உங்களுடைய வீட்டில் இப்போ பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய குழந்தைகள் 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணது 25 ஸ்டார்ட் ஆச்சு திருக்கணித முறைப்படி. ஆனால் 24 படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். படிப்பில் முன்ன மாதிரி இல்லை. முன்ன நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இல்லை அந்த பொண்ணு உடனே படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. எவ்வளோ முயற்சி போடுறாங்க, அந்த முயற்சி மார்க்கு சரியாக எடுக்க முடியல, வெற்றி அடைய முடியல. ஒரு சில பேர் நிறைய பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய வாரிசுகள், அதாவது குழந்தைங்க இப்படி இருக்கு, படிப்பில் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா எதிர்காலம் தான் படிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில். 22 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. அதுக்கு மேலேயும் படிச்சிங்கனாக்கா படிங்க, எவ்வளோ படிக்கணுமோ படிங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்னா விஞ்ஞான உலகம் நிறைய இருக்குது. மொபைலில் எவ்வளோ இருக்குது, உங்களோட வீட்டில் சிஸ்டம் இருந்துச்சுனாக்கா அதுலேயே எவ்வளோ இருக்குது. நீங்கள் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா வீட்டில் இருந்தே எல்லாமே உங்கள் கைக்குள்ளே கை அடக்கத்தில் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. ஏன்னா படிப்பு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாவே அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தை பற்றி இப்போவே பயம் வந்துடும், என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 7.5 சனி மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த கோச்சார கிரகங்கள் அந்தளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. இப்போ 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது வரைக்கும் படிக்காமல் இருந்தவங்க படிப்பாங்க, நல்லபடியாக படிப்பாங்க. படிப்பில் எந்த அளவுக்கு முயற்சிகள் போட்டிருந்தீங்கனாக்கா அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ படிப்பு நல்லாயிருக்கும். உடனே அந்த படிப்புங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னத்தை விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் விரயத்தையே பார்க்குறார். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது 5ஆம் பார்வையாக சிறப்பு. எவ்வளோலாம் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்ததோ அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை இப்போ கொடுக்கும். படிப்பு ரீதியாக எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தீங்களோ, எவ்வளோ தோல்விகளை சந்திச்சிங்களோ அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் போடணும். நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா, நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணுறீங்களா, அந்த எக்ஸாம் எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு தடைகளை கொடுத்துட்டே இருக்குனாக்கா இந்த குருடைய பயிற்சி உங்களுக்கு தடைகளை விலகும். இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக முடிஞ்ச அளவு படிச்சிருங்க, படிப்பு நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைனாக்கா ஒன்று சூரிய தசையில் இருப்பீங்க, இல்லைனா சந்திர தசையில் இருப்பீங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சந்திரன் சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில்,
அப்படி இல்லைனாக்கா சூரியனே மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், லக்னத்துக்கு அவயோகராக வந்தார் சூரியன், அப்படி இல்லைனாக்கா சந்திரன் வந்து லக்னத்துக்கு அவயோகராக வந்தால், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அப்போ ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்களாம் சொல் பேச்சு கேட்பாங்கன்னு நம்ம பாசிட்டிவாக சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய அடக்குமுறைக்கு வரலையா, வீட்டில் வந்து சொல் பேச்சு கேட்கலையா, அவங்கள வந்து முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி அவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றது மட்டும் முடிவு சொல்லிடுங்க. இது மாதிரி இருக்குது, இதில் வந்து நீ இதான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு புத்திமதி எடுத்து சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நெகட்டிவாலாம் இல்லை. ஆனால் குருடைய பயிற்சிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இதில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ உடனடியாக வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு, இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. அதாவது 30 வயசுக்குள்ளே திருமணம் நடக்க முயற்சி பண்ணுறீங்களா, சந்திர தசையில் இருக்கிறீங்களா, நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தால், இப்போ 24 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கஷ்டம் அப்படின்னாக்கா அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள், தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும். ராகு கேதுவோட இருந்தால் மட்டும், ராகு கேதுவோட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ சந்திர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து வரக்கூடியது செவ்வாதசை. செவ்வாதசை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 34 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதினா 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். அப்போது இந்த 25 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 41 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசையிலே இருக்கிறவங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை, ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். நிறைய பேருக்கு வந்து இடமாற்றங்களை கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து குரு வரார். சமீப காலமாக யாராருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்கோ இப்போ வேலை பிரச்சனை இருக்காது, வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த வேலையில் வந்து என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பு, கூடுதலாக ஒரு சம்பள உயர்வோ இல்லை வந்து அங்கே வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி இப்போ கவர்மெண்ட்டில் இருந்தீங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம்னாவே வேலை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரகம், ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வச்சிங்களேன், அதுலேயும் யோக கிரகம் அங்கே உக்காஞ்சாவே சிறப்பு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் வேலையில் யாராருக்கெல்லாம் நிறைய தொந்தரவுகள் இருந்ததோ அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. சொந்த பந்தங்களில் வந்து நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 7 சனி வந்த பிறகு உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அது எல்லாமே இப்போ மாறும். உடல்நல தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று, இது அஷ்டமாதிபதி தசை. இதில் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் போகிறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணுங்கள். எதையுமே கவனமாக பண்ணுங்கள், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, எதையுமே கவனமாக பண்ணுங்கள். முயற்சிகளை அதிகமாக போடுங்க. வெளியே யாரையும் நம்பி கையெழுத்து போடக்கூடாது. அதாவது 7.5 சனி போயிட்டுருக்கு. 1 8ஆம் இடத்தை வந்து இந்த குரு பார்க்கறது வந்து அங்கே வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது. அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி யோகம் இதெல்லாம் சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி தசை இல்லையா, 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடுறதோ முன்னிக்கிறது எதுக்குமே வார்த்தைகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. இந்த 7.5 சனியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. வேலையில் வந்து நிறைய பேருக்கு சிக்கலை கொடுத்துருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை என்ன நடக்குதுன்னே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இது செவ்வாதசை தானே, ராசியாதிபதி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. குருவுக்கு வந்து நட்பு கிரகம் தானே, இல்லைன்னு சொல்லலாம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 8ஆம் அதிபதியாக வராரு. 8ஆம் அதிபதியாக வந்தால் கூட இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஆனால் 7.5 சனி போயிட்டுருக்கு. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே. இந்த 7.5 சனியில் தான் இப்போ செவ்வாதசைங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது தடுக்கும். அவ்வளோதான். கொடுக்குதா தடுக்குதா உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். என்னதான் நடக்குதுன்னே தெரியல. கிட்ட வந்து எல்லாமே கேன்சல் ஆகுது. ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், எல்லாமே அட்டன் பண்ணுறோம், நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஆனால் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது. எதுவாக இருந்தாலும் முயற்சிகள் அதிகமாக போடுங்க, கவனத்தோட முயற்சி பண்ணுங்கள். குருதசை உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். ஒரு சில பேருக்கு வந்து இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ, 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, ரொம்ப நாளாக கனவுகள் இருக்குது வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு, இல்லை இடம் வாங்கணும்னு கனவு இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை வீடு கட்டணும், வீடு கட்டலாம். ஒரு சில பேர் வந்து வாடகை வீடு மாற்றுவாங்க. அந்த வாடகை வீடெல்லாம் மாற்றக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றங்கள் இது மாதிரி கொடுக்கும். வெளியூர், வெளி மாநிலம் அப்படி இல்லைனாக்கா வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நிறைய தடைகளை கொடுக்கும். அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லது பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. 4ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க எல்லாமே. உங்கள் சுய ஜாதகம் அதை சப்போர்ட் பண்ணணும். அடுத்து வந்து ராகு தசை. ராகு வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். அதாவது
உங்களுக்கு இந்த 18 வருடங்கள் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் 2 பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35லேருந்து 53 வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 28 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு மேஷ ராசிக்கு வந்து ராகு தசையில் தான் நிறைய பேர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. ஏன்னா ராகு தசை பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ராகு தசைக்கு வந்து என்னென்ன புரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, என்னவோ போயிட்டுருக்கு. இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ராகு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று சனியோட வீட்டில் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா புதனோட வீட்டில் இருக்கும். ராசிக்கு 3, 6 கூடைய புதனோட வீட்டில், ஒன்று 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல. உபஜயஸ்தானங்களில் வந்து ராகு இருந்தால் நல்லது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லலை. 7.5 சனி வரும்போது அது நல்லது பண்ணாது, அப்படியே மாற்றிடும். நல்லபடியாக போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் ராகு தசையில் ஒரு சில பேருக்கு நல்லா போயிட்டுருக்கலாம். இப்போ 2025லேருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம், கடன் மேலே கடன் ஆகியிருக்கலாம். இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அதிகப்படியான கடன் வாங்க வேண்டாம். இன்னொன்று வந்து கடன் சுமை குறையுமா அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வழி தெரியும். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு வந்து ஒரு பொருளாதார வரவு உண்டு, ஒரு வேலையில் நல்ல ஒரு மாற்றம், இல்லைனா தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், இது வரைக்கும் பணம் எதனால் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், இது மாதிரி நிறைய ஒரு நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். இதில் குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வராரு, புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார், அதன் பிறகு வந்து பூச நட்சத்திரத்தில் இருப்பார். இது எல்லாமே பரவாயில்ல. அங்கே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். இப்போ உச்ச வீட்டில் வக்கரமானால் நீச பலனை கொடுக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக நீச பலனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஆயில நட்சத்திரத்தில் போகும்போது கேதுவோடு சேருவார். இதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்க ஒன்று சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு தொழிலை மாற்றாமல் நீங்கள் இருக்கிற தொழிலை பண்ணிகிட்டே வாங்க. பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிடணும். ஏன்னா குருடைய பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது, 5ஆம் பார்வையாக. அந்த 5ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய குரு ஒரு சில அவமானங்கள் பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அதிலேருந்து மீண்டு வரலாம். ஏன்னா 9ஆம் பார்வையாக குரு வந்து விரயத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒன்று, நிறைய செலவுகளை கொடுத்துருக்க, அந்த செலவுகள்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆன்மீகம் சார்ந்து நிறைய முயற்சிகளை எடுத்திருப்பீங்க, அதை போக முடியாமல் இருக்கும். இப்போ ஆன்மீகம் சார்ந்து நிறைய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நிறைய இந்த கோயில் குளம் போகிறது, அது மாதிரி குலதெய்வ அருளாசி கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், புதையல் கிடைக்கிறது, லாட்டரி யோகெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். உழைக்காமல் எந்த பணமும் வராது. அது மட்டும் 7.5 சனியில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. வந்தால் சந்தோஷம். அதுக்காக வந்து பெரிய முதலீடு போட்டு ஒரு லாட்ரி ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா ஷேர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சமாக போட்டு பண்ணுங்கள். பெருசாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. பெரிய அமௌண்ட்டெல்லாம் போடாதீங்க. யாரையும் நம்பி கையெழுத்து போடுறதோ, கேரண்டி கையெழுத்து போடுறது, அதாவது வாக்கு கொடுக்கறது, பணம் கொடுக்கல் வாங்கலால கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு மன்னிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, நம்ம குரு 4ஆம் இடத்துக்கு வராருனாக்கா பாசிட்டிவாக எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்லது நடந்தால் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ராகுக்கு நீங்கள் வந்து பரவாயில்ல, அந்தளவுக்கு கெடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ நட்பு கிரக வீட்டில் இருந்தால் அந்தளவுக்கு கெடுபலன்களை பண்ணாது. ஆனால் பகை கிரக வீட்டில் இருந்தால் இந்த சனி பகவானும் சேர்த்து பண்ணும், அதாவது கெடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். குரு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். குருவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், அவ்வளோதான் கொடுக்கும். சரிங்களா? என்னன்னா விட்டு போன பணத்தை கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அடுத்து வந்து குரு தசை. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 54 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 47 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும். இந்த குரு தசை நன்மை, அதை சொல்லலாம். நம்ம குரு 4ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, எப்படி தசை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி, இப்போ நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு கடன் இருக்கலாம். அந்த குரு இப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கலாம். ராகு கேதுவோடு சேர்ந்து தசை பண்ணுற காலத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும். அதாவது எதை எடுத்தாலும் தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும் இல்லையா? இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு வராரு, சிறப்பு. இந்த டைம் வந்து கடன் பிரச்சனை தீரும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஏதோ ஒன்று நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்களே, அது வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே சிறப்பு. வீட்டில் வந்து சுபகாரியம் கூடி வரலையா, அந்த சுபகாரியம் கூடி வரும். குருதசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ தீரும். அதாவது நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இப்போ சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, இன்னொன்று சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை, இது மாதிரி
நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். குரு தசையே நல்லா இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ நல்லா இருக்கும். உடல்நலம் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நோய் நொடி, மருத்துவம் ஏதாவது எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். கன்ஃபார்மாக சேஞ்சஸ் கிடைக்கும். விட்டு போன பணம் வர்றது, அது மாதிரிலாம் அந்த வந்து குரு தசையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். யாருக்குமே இந்த குரு தசையில் நெகட்டிவாக சொல்கிறது என்னன்னாக்கா, வார்த்தைகள் கொடுக்காதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, இதை பண்ணுற அதை பண்ணுற வாக்கு கொடுக்காதீங்க, கேரண்டி கையெழுத்து போடாதீங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தை பார்க்காம நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 4ஆம் இடத்துக்கு வராரு, சந்தோஷத்தில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க, அது போனது அது மாதிரி. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால எல்லாத்தையும் எங்கே லாக் பண்ணுன்னே சொல்ல முடியாது. இது சனியோடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து ஃபுல்லாக 7.5 வருஷங்கள் 25லேருந்து 32 வரைக்கும், 2032 வரைக்கும் அவரோட பிடி தான். நீங்கள் நன்மை செஞ்சால் நன்மை, நீங்கள் கெடுதல் செஞ்சால் கெடுதல். அது உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கா, அது தீர்வுக்கு வரும். சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கா, தீர்வுக்கு வரும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இப்போ நல்லா இருக்கும், பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளியர் ஆகும். மருத்துவம் எடுக்கணும் முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ மருத்துவம் எடுக்கலாம். இது மாதிரி நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அடுத்து வந்து சனி தசை. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 76 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும், அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ 10 வருட தசா புத்தி, அதாவது 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 71 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க 64லேருந்து 83 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை. இந்த மேஷராசிக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி மகாதசை சொல்லவே தேவையில்லைங்க. கடைசியில் வர சனி மகாதசை என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 64 வயசுக்கு மேலே தான் வருது. கடைசியாக அதிகபட்சமாக வர்றதே அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு கடன் இருக்கலாம், அந்த கடன் சுமை குறையும். மன அழுத்தம் இருக்கலாம், அந்த மன அழுத்தம் இருக்காது. ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. நிறைய தெளிவில்லாமல் ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க இல்லையா, அதெல்லாம் மாறும். இப்போ தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான பேச்சு இருக்கும், தெளிவான எண்ணங்கள் இப்போ இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்கள், இப்போ வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. இது மாதிரி நல்ல பலன்களை இப்போ எதிர்பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் எல்லா வீடியோவில் எல்லா ஒரு தசைக்கும் சொல்கிற மாதிரி யாருக்குமே முன்னிக்காதீங்க, கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருங்க. குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். உங்களை விட இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு. இந்த வயதில் வரக்கூடிய சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும், இல்லைனா 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு வகையில் 5 வந்து சம்மந்தப்படும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து சம்மந்தப்படும். எப்படியும் அந்த சனி தசை கடைசியில் வந்துச்சுனாவே பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, கடைசியில் வரக்கூடிய எந்த தசையுமே சரி, சனி தசை மட்டும் இல்லை, எல்லா தசைக்குமே கடைசியில் ஒரு 70 வயசுக்கு மேலே ஒரு தசை வருது, 60 வயசுக்கு மேலே ஒரு தசை வருதுன்னா எப்படியும் 5ஆம் அதிபதியோட கனெக்ட் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரனா, 7.5 சனி போயிட்டு இருக்கு, நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும். உங்களை விட அவங்களுக்கு சிறப்பு, அவங்களோட வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழில், ஏதோ ஒன்று நீங்கள் இருப்பீங்க. இப்போ உங்களோட வீடு வந்து இப்போ கட்டின்னு வருவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பங்கு தான் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும், அவங்களோட சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும், அவங்களோட இதுவாக இருக்கும். அவங்களோட டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டின்னு வருவாங்க. அது மாதிரி இடம் வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு மாற்றங்களை கடைசி காலத்தில் கொடுக்கும். இப்படி சனி தசை கடைசியாக வர்றது மேஷராசிக்கு வர்றதுனாக்கா அவ்வளோ நல்லது. ஏன்னா மேஷராசிக்கு நல்லதே பண்ணாது, மேஷ லக்னத்துக்கு நல்லதே பண்ணாது. இவர் எப்படி கொடுப்பார்னா, சனி கர்மக்காரகன் கடைசி காலத்தில் தான் கொடுப்பார். அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுப்பார், உங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பார். இது வந்து நல்லது தானே அப்படி பார்த்தா. அது மாதிரி இருக்கும்போது இந்த மேஷராசிக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, அதாவது கடகராசிக்கு வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எவ்வளோலாம் மருத்துவம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களோ, மன அமைதி இல்லாமல் இருந்தீங்களோ, தூக்கம் இல்லாமல் இருந்தீங்களோ, அது எல்லாமே மாறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்ப்பீங்க. நன்றி.